நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம் அங்கே தான் வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு பிடிக்கும், அது ஏன் பிடிக்குது, அந்த ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறப்போ அங்கே பெரிய ஷாக் காத்திருக்கும். அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறப்போ செகண்ட் மேரேஜும் பார்த்து தான் பண்ணணும். அங்கேயும் போய் திருப்பி ட்ராப்லேயே போய் சிக்கிறது, எங்கே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணணும் திருப்பி அதை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இவங்களுக்கான ஒரு கீ, அந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு பிடிச்சிக்கணும், அதையே பிடிச்சிக்கணும். அது வேலையாகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், எதுவாகட்டும், அது என்ன ஆனாலும் அதை நான் தான் சரி பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு வரும்னு அந்த வழியை முதல்ல அவங்க கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து மற்றவங்கள வந்து பேசி கவரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. புதனை வந்து அப்படி தான் அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். நிறைய மிதுனம் பேசவே மாட்டாங்க, பேசாமையே இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன், அந்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, சேல்ஸ் ஓரியன்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லெல்லாம் நல்லாயிருக்கும் மிதுனத்துக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறப்போ அந்த குடும்பத்தையும் ஒரு கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது, லிசன் பண்ண தெரியணும். இதெல்லாம் தான் அவங்களுக்கான கீ. ஒருத்தங்க பேசி இன்னொருத்தங்க மிதுனம் லிசன் பண்ணிட்டாங்க, கேட்டுட்டாங்க அப்படின்னா லைஃப் க்ரோத் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்.